ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் டே 16 புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் வந்து நல்லாவே லாஸ் ஆகிருக்கு. 72.300 இருக்கும். நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, லாஸ் ஆகிருக்கு. நம்ம இடையில ஒரு நாள் சீட் பண்ணதுனால நமக்கு வெயிட் லாஸே ரொம்ப டல்லாகிருச்சு. திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்தேன், அதே வெயிட் தான் காமிச்சிது. வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஜீரக தண்ணி எடுக்க கிளம்பியாச்சு. ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக லெமனும் ஹனியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காலையில் குடித்தாச்சு. இந்த 2-3 நாளாகவே டீ வந்து தொடர்ந்து குடிக்கிறேன். தங்கச்சி வந்தால் நான் எனக்கும் தலைவலிக்குது அப்படின்ட்டே போட்டு போட்டு குடித்தாச்சு. நான் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். கொஞ்ச நாளாக கட்டுப்பாடாக இருந்தேன் டீ குடிக்காமல். ஒரு 5 நாள் 6 நாளைக்கு மேலே மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி குடிச்சிட்டு நம்ம பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லன்ச் என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்த்துடலாம். கத்திரிக்காய் குழம்பு வச்சு குழம்பு எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. பொரியலுக்கு கோஸ் பொரியல் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் ஒருத்தருக்கு வந்து பப்பாளி, ஒருத்தருக்கு வந்து மாதுளம்பழம் வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு நாள் திரும்ப திரும்ப லன்ச் வந்து ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகலை, புதுசாக செஞ்சு கொடுக்குறோம். அது அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றாங்க. இல்லாட்டி பாதி மிச்சம் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து அவதியாக செஞ்சு கொடுக்குறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கட்டும்னு செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அவங்க சாப்பிடாம வந்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கிளறின சாதத்துலேயே மீதம் கொஞ்சம் இருந்தது. அதில் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் ஊற்றி கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ ரைஸும் நல்லா சாப்பிட்றேன். ரைஸ் நல்லா சாப்பிட்றேன். 2 நேரமும் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட அளவு அதிகமாக இருக்குது, பொரியலோட அளவு கம்மியாக இருக்குது. நல்லா மென்று சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு மென்று சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு செரிமானம் ஆகும், நல்லதும் கூட. ஆனால் அதிகபட்சம் ரைஸ் எடுக்காமல் நம்ம வந்து மில்லட் எடுத்தோம்னா இதை விட பலன் அதிகம். ஆனால் நமக்கு ஒயிட் ரைஸில் இருக்க கிரேவிங்கு மில்லட்ஸில் வராது. ஆனால் அது ரொம்ப ஃபில் ஆயிரும் வயிறு, சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக சாப்பிட்டாலும். ஆனால் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். புதக்குழியில் போட்ட மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். லன்ச் ஒரு வழியாக சாப்பிட வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இடையில மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட வந்தாச்சு. லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் அதிகம், சாப்பாடு ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான். அதில் கொஞ்சமாக கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டேன். கோஸ் அதிகமாக வச்சு சாப்பிட்டேன். காலையில் ரைஸ் அதிகமாக வச்சு சாப்பிட்டேன். இப்போ வந்து கோஸ் அதிகம் வச்சு சாப்பிட்றேன். இதுதான் என்னோடய லன்ச்சு. நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னா நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தான் நமக்கு கிரேவிங்ஸ் இல்லாமல் மற்ற சாப்பாடு எதுவும் எடுத்து சாப்பிடாமல் இருக்கும். இல்லைன்னா நாம் வந்து சாப்பிட்ருவோம். நமக்கு தேவையான சாப்பாடு ரெடி இல்லாமல் வச்சுருந்தோம்னா அடுத்தவங்க அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை நம்ம வந்து கவன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். அதனாலே நமக்கு வந்து வெயிட் குறையாது. அப்புறம் பசங்க சாப்பிட்டு வச்சாங்க, மீதமான சாப்பாடு இப்படியெல்லாம் எடுத்து வச்சது பூரா சாப்பிட்டு நம்ம வெயிட் ஏற்றினது தான் மிச்சம். அந்த மாதிரி வெயிட் ஏறினதெல்லாம் எனக்கெலாம். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷன் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சு. பிரசாதம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் பஞ்சாமிர்தமும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்லா சூப்பராக தித்திப்பாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் வந்தாச்சு. வாக்கிங் பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டெப் நடந்து முடிச்சிட்டேன். தண்ணியும் நல்லா குடித்தாச்சு. எக்ஸசைஸும் 1/2 மணி நேரம் செஞ்சுட்டேன். நல்லா வேர்க்க விறுவிறுக்க செஞ்சாச்சு. மதியானம் செஞ்சுட்டேன். லஞ்சுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டேன். இதை விட காலையில் டயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வாக்கிங் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 7-7:30 மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் கோயிலேருந்தே வந்தேன். அதனால் 7:30 மேலே ஆயிடுச்சு. 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே அடியாக சாயந்தரம் மட்டும் நடந்ததுனால கால் ஒரே வலி, லெஃப்ட்டு சைடு.
ரொம்ப வலியாக இருந்தது, டயர்டு ஓவராக இருந்தது. நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தோம்னாலுமே மனசு ரொம்ப ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஏதாவது தோணிக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருங்க. 10,000 ஸ்டெப்பு முடிச்சாச்சு. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 2 செவ்வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அடுத்து சாப்பாட்டுக்குள்ளே போகவே மாட்டேன். வாழைப்பழமாக சாப்பிட்டுட்டு இருக்காத, நைட் நேரத்தில் சாப்பிட்டு எங்கிட்ட சுகர் ஏறிக்க போகுதுன்னு என் தங்கச்சி வேறு இடையில பயமுறுத்தி வேறு விட்றா. சுகர் ஏறிக்குமோ நமக்கு? செக் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன இருக்குது அப்படின்றதே தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது. வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சுனாலே நம்ம செக் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இனிமேல் எதுவுமே செக் பண்ணது கிடையாது. அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்படியே வண்டி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தான். செக் பண்ணி பார்க்கல ஆக மொத்தத்தில். பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்றது தெரியல. நைட்டு வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க. சுகர் வந்துடும்னு நினச்சிங்கன்னா சாப்பிடாதீங்க. இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும். அது கொஞ்சம் சின்ன வாழைப்பழமாக இருக்குது, அதனால 2 வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. வெயிட்டு பார்த்திங்கன்னா 72.300 கிராம் இருக்குது இன்றைக்கி வெயிட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே எழுதி வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது. மார்னிங் ட்ரிங்க் என்ன, காலை உணவு என்ன, 11 மணி ஸ்நாக்ஸ் என்ன, மதிய உணவு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, வாக்கிங் ஸ்டெப்பு, இரவு உணவு, வெயிட்டு, தண்ணி எவ்வளோ குடித்தேன், லாஸ் ஆகிருக்கா, உடற்பயிற்சி என்ன அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இன்றைக்கே பண்ணுங்கள். எதை பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பலன் அதிகம். விருப்பப்பட்டு செய்யுங்க. ஐயோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்றதுக்கோசரம் செய்யாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.